மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள சிலுவைபுரம் கிராமத்தின் வழியாக விரிவாக்கம் செய்யப்பட்ட 4 வழி சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களால் ஏற்பட்டு வரும் விபத்துகளை குறைக்க வேகத்தடை அமைத்து உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டெய்லியும் விபத்து உள்ளாகுது. இந்த பள்ளிகள் 2 வடக்கும் தெற்கும் 2 பள்ளிகள் உள்ளன. பள்ளி மாணவர்களே ஆசிரியர்களே கடக்க முடியவில்லை. மிகவும் ஆபத்தான இருக்கு. இந்த ரோட்டில் வேகத்தடை அமைக்குமாறு ஊர் சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் பள்ளிகள் நலன் கருதியும் கோரிக்கை வைக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு பெய்த மிதமான மழையால் கோதையாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவியில் தண்ணீர் அதிகமாக கொட்டும் மெயின் பாயிண்டில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 2வது முறையாக 5 பூட்டுகளை உடைத்து முருகர் கோயிலில் சுவாமி கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கத்தாலி, உண்டியல் பணம் மற்றும் வெள்ளி பொருட்கள், அலங்கார பொருட்கள் ஆகியவை திருடு போயுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திம்மாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான விளக்க கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பங்கேற்ற நாமக்கல் மாவட்டம் சின்னக்கரசபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் சக்கரவர்த்திக்கு பலரும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்த நிலையில் சிறப்பு விருந்தினராக இந்திய ராணுவத்தின் முன்னாள் மேஜர் வி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவின் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் திருச்செங்கோடு, ராசிபுரம், பரமத்தி, குமாரபாளையம், சேந்தமங்கலம் ஆகிய 6 நீதிமன்றங்களில் தேசிய அளவிலான மாபெரும் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெற்றது. இவற்றில் மொத்தம் 2103 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிபதிகள் பிரபாச்சந்திரன், விஜயகுமார், ரூபனா உள்ளிட்டோர் வழக்குகளை விசாரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த வேலூர் இளைஞர் செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி மறைவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அவருடைய இறுதி அஞ்சலி ஊர்வலத்தில் அனைத்து கட்சி ஒன்றிய செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இறுதி ஊர்வலத்தில் அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே உள்ள காந்திபுரம் கிராமத்தில் மணி என்பவரது வீட்டில் கதவை உடைத்து வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டுவிட்டு வெளியேறிய கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருந்தனர். இந்த நிலையில் கரடியை பிடிப்பதற்கு வனத்துறைக்கு புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாத நிலையில் மீண்டும் அதே வீட்டிற்குள் கரடி புகுந்து வீட்டை சேதப்படுத்தியுள்ளதால் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருவேறு இடங்களில் பட்டப்பகலில் தேயிலை தோட்டங்களில் உலா வந்த கரடிகளால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே பகல் நேரங்களில் தேயிலை தோட்டங்களில் கரடிகள் உலாவரும் பகுதிகளில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறையில் உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு டார்கெட் கல்வி குழுமத்தின் எவரெஸ்ட் கேம்பிரிட்ஜ் பள்ளி மாணவர்கள் மனித சங்கிலி நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி மணியரசன் கலந்து கொண்ட நிலையில் சுமார் 500 மாணவர்கள் மனித சங்கிலி நிகழ்வில் கலந்து கொண்டு ரத்த தானம் குறித்த முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களிடம் ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நாமல்பேட்டை பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹத்ரீம் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் மாநகராட்சி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பைகள், பேப்பர்கள், கப்புகள் உள்ளிட்ட சுமார் 4 டன் எடையுள்ள பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்ததுடன் அந்த கடையை பூட்டி சீல் வைத்து அபராதம் விதித்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா மாவட்ட பாசன தேவைக்காக கடந்த 12ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தண்ணீர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் அந்த தண்ணீர் இன்று அதிகாலை மாயனூர் கதவணையை வந்தடைந்த நிலையில் தண்ணீர் முழுவதுமாக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி தலைமையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 5 அமர்வுகளும், குளித்தலை சார்பு நீதிமன்ற வளாகத்தில் 2 அமர்வுகளும், அரவக்குறிச்சி நீதிமன்றத்தில் 1 அமர்வும் மற்றும் கிருஷ்ணராயபுரம் நீதிமன்றத்தில் 1 அமர்வும் என மொத்தம் 9 அமர்வுகளில் நடைபெற்ற நிலையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மொத்தம் 1531 வழக்குகள் தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காண எடுத்துக் கொள்ளப்பட்டது. திருவாரூரில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பங்குபெறும் வாகன பேரணிக்கு அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி பாஜகவினர் பேரணி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையை கடந்து இன்று திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. இதனை மேலதாளங்கள் முழங்க விவசாயிகள் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவியும் காவிரிக்கு படையிலிட்டு பூஜை செய்தும் விவசாயிகள் உற்சாகமாக வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியாத்தோப்பில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராணி அஹில்யாபாய் ஹோல்கர் 300வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பலர் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் காளிகேசம் பகுதிக்கு செல்ல 2வது நாளாக வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியின் தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பழனியில் ரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கு பெற்று சிகிச்சை பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நெசவாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நெசவாளர் குணசேகரன் அளித்த புகாரின் பேரில் ஆரணி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் சண்முக சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த நபர் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் ஆபாச வார்த்தைகள் பேசுவதுடன் தகராறில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் அங்கு வந்த போலீசார் அதீத போதையில் இருந்த அந்த நபரை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் மார்க்கெட் பகுதியிலேயே விட்டுச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சின்னம்பேடு சிறுவாபுரி முருகன் கோயில் அருகே உள்ள பொது கழிப்பறையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கழிவுநீரில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் பக்தர்கள் கழிவுநீரை சுத்தம் செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அறநிலைத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் உத்தரமேரூர் பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் தரமாக இல்லை என குற்றம் சாட்டிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உடனே நடவடிக்கை எடுத்தது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து பல்வேறு பகுதி மக்களின் கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பெற்றுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.